Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1074 part 2. ஓபன் பண்ணா ஒனியஷிமா பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ளவர் கேபிட்டலுக்கு பக்கத்திலேயே வந்துருச்சு. இன்னுமே மொமனசுகே எதுவுமே பண்ணாம நான் பண்ணுவேன்னே சொல்லி உசுர வாங்கிட்டு இருக்கான். அங்க அவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஸ்கை போட்டுன்னு ஒண்ணு இருக்குதே அதை அப்படியே பறக்க விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாவம் ஒனியஷிமாவே அவங்க தலையில விழப்போகுதுன்னு தெரியாம மக்கள் எல்லாம் நல்லா ஜாலியா வாரமா ஒரே மாதிரி அந்த ஸ்கை போட்டை பறக்க விடுவாங்க பாருங்க. கொள்ளையடிக்கிற காட்சி. சோ இதை விட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் இந்த ஃபெஸ்டிவலே ஓவர். இனி நாளையில இருந்து மறுபடியும் நம்ம எல்லாருமே அடிமைகளா இருக்க போறோம். இனி அடுத்த வருஷம் தான் இந்த என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது. ஆனா அது வரைக்கும் உயிரோட இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. அதுவும் ஒட்டப்போலாம் ஸ்கை போட் அனுப்பிட்டு எப்படியாச்சும் எங்க அப்பா கிட்ட நல்லபடியா போய் சேர்ந்துருன்னு வேற சொல்லுவா. அப்படியே கட் பண்ணி ஒனியஷிமாவை தான் காட்டுறாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே பள்ளத்தாக்கா இருக்குது. கைடோ டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்ணா, என்னதான் நீ பவர்ஃபுல்லாவும் உன்னோட பவர் விசித்திரமா இருந்தாலும் ஒரு டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எல்லாம் இந்த உலகத்தை கான்குவர் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு லூஃபி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு கீழே வந்துட்டு இருக்கான். ஆனா லூஃபி பாத்தீங்கன்னா அவன் நெஞ்ச விடவே இல்லை, இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கான். அட பாவி பாயில, நீ இன்னும் என்னைய விடலையா? வேற ஒரு இடத்துல இருந்துகிட்டு என்னைய புடிச்சு வச்சுக்கிட்டு லந்தாடா பண்ணிட்டு இருக்க. உட்ரான்னு எவ்வளவோ தட்டி பாப்பான், அடிச்சு பாப்பான். அவன் கையை எடுக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அடின்னு அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி டிராகனா மாதிரி பிளாஸ்ட் பிரீத் எல்லாம் வச்சு அடிப்பான். என்ன ஆனாலும் சரி உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி லூஃபி எல்லா அடியுமே வாங்குவான். இவ்வளவு நேரம் வெள்ளேன்னு பளீர்னு இருந்தவன் அவன் நெருப்ப வச்சு அடிச்ச உடனே கருன்னு அப்படியே பொசுங்கி போயிட்டான். மொத்தத்துல லூஃபி அங்க படாத பாடுபட்டு இருக்கான்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி இங்க கேசல்குள்ள காட்டுறாங்க. நல்லா தகன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மெயினா எரியறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரோச்சி. இவரை பாத்தீங்கன்னா அவனை வெறியில லுக்கு விட்டுட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு சைடுல ஒரு பிளாஸ்ட் ஆகுமா, அதனால என்னாச்சுன்னா ஒரோச்சி மேல குத்தி வச்சிருந்த ஆணி வந்து கல்டு கீழே விழுந்துருச்சு. அடிச்சா நல்லா ஸ்ட்ராங்கா அடிக்க வேண்டியதானே, லைட்டா அடிச்சிருக்கா போல, அதனால கல்றுச்சு. அவ்வளவுதான், உடனே அவன் டிராகனா மாறிடுவான். இப்ப என்னன்னா அவன் கம்ப்ளீட்டா எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது சாவ போறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால உன்னையும் நான் சேர்த்து என் கூட கூட்டு போயிடுறேன், நீ மட்டும் என் உயிரோட இருக்க, நான் உன்னைய ஓடன்ட்டே கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு அவளை அட்டாக் பண்ண வருவான். என்ன ஆச்சுன்னு தெரியல. அதே நேரம் அந்த இடமே கொஞ்சம் அதிர்ந்த உடனே யோகரோ பாத்தீங்கன்னா கீழே வந்துருவாரு. என்னன்னு பார்த்தா ஒனியஷிமா சரிஞ்சுகிட்டு இருக்குது. இப்போ அதை தூக்கிட்டு வந்தது யாரு? கைடோ. அது இப்ப சரியுதுன்னா அப்ப லூஃபி கைடோவை போட்டு பாழ்ந்துகிட்டு இருக்கான் தானே அர்த்தம். இப்ப என்ன பிரச்சனைனா லூஃபி கைடோவை மட்டும் தோக்கடிச்சிட்டானா இந்த ஒனியஷிமாவே மேல இருந்து கீழே விழுந்து எல்லாருமே செத்துருவாங்க. அப்படி இவங்க உயிரோட இருந்தா கைடோ வின் பண்ணிடுவான். அப்படின்னா செத்தா அவன் கூட சேர்ந்து சாகணும், உயிரோட இருந்தா அவன் கூடவே வாழணும். எதை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு கேட்டோன்னே சாம்ராய்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே, என்ன பாஸ் இதெல்லாம் ஒரு கேள்வியா, ரொம்ப ஈஸியா இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவானுங்க, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு ஒய்ஃப் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே நான் கூட நம்ம உயிரோட இருக்கணும்னு சொல்லுவானுங்கன்னு நினைச்சேன். அவனும் என்ன யோசிப்பானுன்னா இப்ப கைடோவோட சேர்த்து இவங்களும் செத்தா கூட அவங்க ஃபேமிலி இதுக்கப்புறம் நிம்மதியா இருப்பாங்கல்ல, அது போதும், கண்ட்ரியே நல்ல விதமா மாறி அடுத்தடுத்த ஜெனரேஷன் சூப்பரா மாறிடுங்கிற மாதிரி சொல்லுவான். அங்க இருக்க அனிமல் கிங்டம் பைரட்ஸ் எல்லாம் கழுவி ஊத்துவானுங்க. ஏன்டா லூசாரா நீங்க, அதுக்காண்டி சாம்ராய்ஸ் எல்லாரும் சாக போறீங்களான்னு கேட்டா பரவாயில்ல, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லடா. லூஃபி அந்த கைடோவை ஓட விட்டு உத, யாரையும் விடாதன்னு கத்திட்டு இருப்பானுங்க. ஆமா, தண்ணி அடிச்சு விட்டானே இன்னுமா வரல, தீந்து போச்சோ. சரி, இந்த ஜிராஃபி மட்டையும் உசோப்பும் பாத்தீங்கன்னா வெள்ளந்து அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. நெருப்பு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி மேல படுது. இருந்தாலும் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெருப்புக்குள்ளேயே பூந்து ஓடி வருவானுங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணணும்னு திக்குமுக்காடி போய் நிக்கும் போதுதான் கரெக்டா தண்ணி வந்து கண்ட மேனிக்கு அடிச்சுட்டு போகும். அவ்வளவுதான், சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்துனா அடிச்ச வேகத்துல இன்னும் ஒக்கிக்கும் தெரிச்சுட்டாங்க. அவங்கள வேற அடிச்சு புடிச்சு போய் நீ காப்பாத்தணும்ல. அப்படியே கட் பண்ணா ஃப்ளவர் கேபிட்டல்ல ஒரு வழியா ஃபெஸ்டிவல் முடிஞ்சது. எல்லாரும் சந்தோஷமா அந்த ஸ்கை போட்ஸ் அனுப்பி வச்சிருப்பாங்க. ஆனா மேல ஒரு தீவு வந்திருக்கிறத யாருமே பார்க்கலையே. இப்ப லூஃபி பாத்தீங்கன்னா அங்க கம்ப்ளீட்டா மட்டை ஆயிட்டான். எல்லாருமே ஸ்கை போட் அனுப்பியிருப்பாங்க தெரியுமா, அந்த ஆசை எல்லாத்தையும் லூஃபி தான் காப்பாத்த போறாங்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல ஸ்கை போட்ல என்னென்னலாம் அவங்க ஆசைகளை எழுதி அனுப்பியிருக்காங்கன்னு அப்படியே ஒன்னொன்னா சொல்லுவாங்க. என் தாத்தாவுக்கு நல்லா இருக்கணும், எங்க அம்மாவை நான் பார்க்கணும், எங்க அப்பாவை நான் பார்க்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவுகள். அப்படியே வாய்ஸ் ஓட கருகின பைய அப்படியே நார்மலாவா பாருங்க, வெறித்தனமா இருக்கும். இதுல வேற உள்ள இருக்க சாம்ராய்ஸ் எல்லாம் கமான் லூஃபி உன்னால முடியும், டூ இட், கைடோவை தோக்கடி, நாங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனுக்காண்டி நெருப்புல நின்னு சேர பண்ணிட்டு இருப்பாங்க. யோகரோலாம் லூஃபி நீ நிஜமாவே ரொம்ப அமேசிங்கான பர்சன் தான் அப்படின்ட்டு அவனை பாராட்டி தள்ளுவாரு. ஏன்னா ஜெயில அவர்கிட்ட அவன் ஒரு சத்தியம் பண்ணியிருப்பான், இந்த கண்ட்ரிய மக்கள் எல்லாருமே அவங்க ஆசைப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் பண்ணியே தீருவேன், அதுக்கு நான் கைடோவை ஓட விட்டு அடிப்பேன்னு வேற சொல்லியிருப்பான். இது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல, 20 வருஷத்தோட கஷ்டங்கள், ஏகப்பட்ட குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இவங்களால இறந்தே போயிருக்காங்க. சொல்ல போனா 2
2-3 கிராமத்தையே ஒன்னா வச்சு புதைச்சிருக்கானுங்கன்னா பாருங்க. எல்லாரோட ஃபேமிலியுமே பழையபடி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இவருக்கு தேவை. அவருக்கு நம்பிக்கை இருக்குது லூஃபியால தான் இந்த லேண்ட் ஆஃப் வானோக்கே ஒரு புதிய விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு. இங்க பாத்தீங்கன்னா கைடோ அந்த அடி அடிச்சுமே லூஃபி பாத்தீங்கன்னா கைய விடவே இல்லை. அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கான் மேல, இவ்வளவு நேரம் ஆகியும் கீழே வரவே இல்லை, ஒருவேளை செத்து மிதந்துகிட்டு இருக்கானா அப்படின்ட்டு மேல பார்க்கும்போது தான் லூஃபியோட என்ட்ரி. டே மொமோனோசுகே, நம்ம வழியில இருக்க ஒனியஷிமாவை எப்படியாச்சும் மூவ் பண்ணணும்னு சொல்லும் போது மேகத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை ஒண்ணு வரும். சொல்ல போனா ஒனியஷிமா ஐலாண்டை விட கை ரொம்ப பெருசா இருக்குது. சொல்ல போனா மொமோனோசுகே எமட்டோலாம் ஆடி போயிட்டாங்க. மொமோனோசுகே சொல்லிடுவான் லூஃபி என்னாலலாம் முடியாதுன்னு. அப்ப கூட லூஃபி பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இல்ல மொமோனோசுகே உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, பண்ணு அப்படின்னு சொல்லுவானா. உடனே அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்து அழ ஆரம்பிச்சிருவான். இங்க லூஃபி சாகுடான்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்க வருவான். அடிச்சு கைடோ காலியானானா ஒனியஷிமாவை நொறுக்கிட்டாங்களா இல்ல எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.